தமிழகம் முழுவதும் 2026 சட்டமன்ற தேர்தல் 234 தொகுதிகளில் நடைபெற இருக்கிறது. இன்று முதல் வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ளது. இன்று புதுக்கோட்டையில் நாம் தமிழர் கட்சி புதுக்கோட்டை தொகுதியின் வேட்பாளர் எழிலரசி வித்தியாசமான முறையில் ஏர், கலப்பை, ஜல்லிக்கட்டு காளையுடன் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக நாம் தமிழர் கட்சி தொண்டர்களோடு தேர்தல் அதிகாரியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். நமது சேனல் சன் மீடியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். உங்களுடைய அனுபவங்களை மறக்காமல் கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். உங்களுடைய பொன்னான வாக்குகளை விவசாய சின்னத்தில் வாக்குகள் கேட்டு வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக வழக்கறிஞர் எழிலரசி இதோ வந்து கொண்டிருக்கின்றார். நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் வந்து கொண்டிருக்கின்றார். விவசாய சின்னத்தில் வாக்குகள் கேட்டு தனது வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக இதோ நமது பகுதியுடைய வெற்றி வேட்பாளர் வந்து கொண்டிருக்கின்றார். நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் வந்து கொண்டிருக்கின்றார். விவசாய சின்னத்தில் வாக்குகள் கேட்டு ஜல்லிக்கட்டு காளைகளுடன் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக வந்து கொண்டிருக்கின்றார். விவசாய சின்னத்தில் வாக்குகள் கேட்டு வணக்கத்திற்குரியவர்களே, நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் பாரம்பரிய ஜல்லிக்கட்டு கனெக்ட் பண்ணிட்டேன். வேட்பாளர் முன்னாடி விடுங்க. வேட்பாளர் வேட்பாளர் முன்னாடி விடுங்க. கொஞ்சம் உள்ள போய் அக்கா கொஞ்சம் உள்ள போய் சைட்ல சார் மேடம் பாருங்க
நீங்கள் என்ன வரணும் சொல்லுங்கள் சார்.